பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முகமது அஜ்மீர், இலங்கையைச் சேர்ந்த 12 இமாம்களை பின்பற்றக்கூடிய ஒரு ஷியாவாக இருக்கின்றேன். நான் ஷியாவாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கர்பலா புரட்சியாக இருக்கின்றது. ஏனெனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இன்னல் ஹுசைன் மிஸ்பாஹுல் ஹுதா வ ஸஃபீனத்துன் நஜா. இமாம் ஹுசைன் அவர்கள் மக்களை அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய, அவர்களை இருளிலிருந்து ஒளியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு வெளிச்சமாகவும், அவர்களை மூழ்காமல் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கப்பலாகவும் இருக்கின்றார்கள். அரபு மொழியை எடுத்து பார்க்கின்ற பொழுது சஃபீனத்து நஜா என்பது கடலிலே மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்களை பாதுகாப்பதற்காக இறுதியாக வரக்கூடிய ஓர் படகாக இருக்கின்றது. அதேபோல் மிஸ்பாஹுல் ஹுதா என்பது பாலைவனத்திலே இருளிலே தங்களோடு வந்த அனைத்து தோழர்களையும் விட்டு தனியாக பிரிந்து கொண்ட ஒருவரை தான் தற்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஓர் ஒளி அவர்களை வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அந்த ஒளி மிஸ்பாஹுல் ஹுதாவாக இருக்கின்றது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறுதான் இந்த உலகில் காணப்படுகின்றார்கள். அநீதியும் அட்டூழியமும் இருளும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகில் இதுதான் நேரான பாதை, இதுதான் நேரான வழி என்று எமக்கு காட்டக்கூடியவராக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல் அநீதியில் மூழ்கி இந்த உலக இன்பங்களில் நாம் மூழ்கி இந்த உலக இன்பங்களில் நாம் முழுவதாக மூச்சடைத்து போய் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களை அதிலிருந்து பாதுகாத்து எங்களை இறைவனை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு படகாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த படகிலே ஏறுபவர்கள் வெற்றி அடைவார்கள், அதில் ஏறாதவர்கள் அழிந்து விடுவார்கள். இறை தூதர் அவர்கள் கூறிய சஃபீனத்து நஜா என்று சொல்லக்கூடியவர்களாக இமாம் ஹுசைன் அவர்கள் இருக்கின்றார்கள். எவ்வாறு நூஹ் நபி அவர்களுடைய கப்பலில் ஏறி அன்றைய இறைவனுடைய அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் அந்த மூமின்கள், அவ்வாறுதான் இன்றும் இமாம் ஹுசைன் அவர்களுடைய அந்த சஃபீனத்து நஜாவில் ஏறினால் நாமும் பாதுகாக்கப்படுவோம். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்களில் நாம் ஒன்று சேர்வோம். மீண்டும் ஒரு முஹர்ரம் எம்மை வந்தடைந்திருக்கின்றது. இமாம் ஹுசைன் அவர்களுடைய கப்பல் எம்மை நோக்கி வருகின்றது. அதில் ஏறி இமாம் ஹுசைனோடு பயணித்து அவரது பரம்பரையில் வரக்கூடிய எம்முடைய காலத்தின் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பையத் செய்து அவர்களோடு போரிடக்கூடிய, அவர்களோடு வாழக்கூடிய உண்மையான மூமின்களாக மாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தினை இறைவன் எமக்கு மீண்டும் தந்திருக்கின்றான். எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இமாம் ஹுசைன் அவர்கள் கையினை பற்றி பிடித்து இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சென்று ஒன்றிணைவோம். ஸலாமு அலல் ஹுசைன் வஅலா அலி இப்னுல் ஹுசைன் வஅலா அவுலாதுல் ஹுசைன் வஅலா அஸ்ஹாபில் ஹுசைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.